இந்த நாளிலே நாம் பிரசங்கத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமேயானால், ஜெபத்தின் ரகசியம் என்று நாம் தலைப்பு எழுதிக்கலாம். ஆமென். ஜெபத்தின் ரகசியம். கடந்த வாரத்தில் நாம் தியானித்த அந்த வேத பகுதியை ஒட்டியே நாம் இதை தியானிக்க போகிறோம். நாம் கடந்த வாரத்தில் தியானித்த அந்த 3 தலைப்பில் நாம் நிறைய ஜெபங்களை பார்த்தோம். ஆமென். அதில் முதலாவது தலைப்பில் அழிவிலிருந்து தப்புவிக்கும் அந்த தலைப்பில் நாம் பார்த்த ஜெபங்கள் என்னென்ன? பரிந்து பேசுகிற ஜெபம். ஆபிரகாம் என்ன செய்தாருங்க? பரிந்து பேசினார். அடுத்து உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம். யாருங்க? எஸ்தர் ராஜாத்தி தேசத்தின் ஜனங்களுக்காக, அவர்கள் அழிவிலிருந்து தப்புவிக்கப்படுவதற்காக என்ன செய்தாங்க? உபவாசித்து ஜெபித்தார். 3வது கண்ணீரின் ஜெபம். எசேக்கியா ஜெபம் பண்ணார். தனக்கு ஒரு அழிவு வரப்போகிறது, தனக்கான நேரம் குறிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்த பொழுது என்ன செய்தாலுங்க? அவள் கண்ணீரோடு கூட ஜெபித்தார். அல்லேலூயா. அடுத்து விசுவாச ஜெபம். தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய மகளுக்காக, பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிற தன்னுடைய மகளுக்காக தேவனிடத்தில், இயேசுவனிடத்தில் வந்து விசுவாசத்தோடு ஜெபித்தாள். ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகிற அளவுக்கு அவருடைய விசுவாசம் ஸ்திரமாய் பெரிதாக இருந்தது. விசுவாசம் உள்ள ஜெபம். அல்லேலூயா. இந்த அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்திற்கும் அது உபவாசித்து கண்ணீரோடு விசுவாசத்தோடு மற்றவர்களுக்காக அழிவிலிருந்து தான் தப்புவிக்கப்படவும், அழிவிலிருந்து மற்ற ஜனங்களை தப்புவிக்கவும் ஒரு மனிதன் ஜெபிக்க வேண்டுமே. ஆனால் அந்த ஜெபத்தினுடைய ரகசியம் எதில் இருக்கிறது என்றால், ஆத்தும பாரம் உள்ள மனிதன் தான் இந்த ஜெபத்தை என்ன செய்ய முடியுங்க? ஏறெடுக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அழிவிலிருந்து ஜனங்கள் தப்புவிக்கப்படணும். அந்த ஆத்துமா என்ன செய்யப்படணும்? எப்படியாகிலும் அழிவிலிருந்து தப்புவித்து விடுவிக்கப்படணுங்கிற அந்த ஆத்தும பாரம். ஆபிரகாமுக்குள்ளே லோத்தை குறித்தும் அவனை சார்ந்திருக்கிற சந்ததியை குறித்தும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேராவது நீதிமான்களாக இருக்க மாட்டார்களா என்று ஆரம்பித்து கடைசி 10வது இருக்காதா? அந்த ஆத்துமாக்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? அழிந்து போய்விடக்கூடாது. அந்த நீதிமான்கள் தப்புவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆத்தும பாரம் இருந்ததனால, தேவனால முன்குறிக்கப்பட்ட, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவரும் அழிவுக்கு உட்படக்கூடாது, அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஆத்தும பாரம் தான் பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தையும், உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தையும், கண்ணீரின் ஜெபத்தையும், விசுவாச ஜெபத்தையும் ஏறெடுக்க உதவி செய்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆத்தும பாரம் உடையவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் அழிந்து போகிறவர்களை குறித்த ஒரு பாரம், ஒரு ஆத்தும பாரம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு என்ன செஞ்சாருங்களா? அழுதார். இன்றைக்காகிலும் நீ ரட்சிப்பு கேட்ட, மனம் திரும்புதலுக்கு ஏற்றவைகளை அறிந்து கொண்டால் நலமாக இருக்குமே என்று. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள அந்த ஆத்ம பானம் இருக்கணும். அல்லேலூயா. எப்படியாகிலும் இந்த ஜனம் அல்லது நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளையே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். எப்படியாகிலும் என் பிள்ளைகள், எப்படியாவது என் பேர குழந்தைகள், எப்படியாவது என் சந்ததி, எப்படியாவது என் உடன்பிறப்புகள் என்ன செய்யணுங்க? மனம் திரும்புதலுக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆத்ம பாரம் இருந்தாதான் ஆண்டவர் சமூகத்தில் பரிந்து பேசவும், ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விடவும் அது ஒரு காரணமாய் அமைகிறது. அல்லேலூயா. ஆத்ம பாரம் இல்லாத மனுஷன் ஜெபிக்க முடியாது. ஆத்ம பாரம் இல்லாத மனுஷன் பரிந்து பேச முடியாது. அல்லேலூயா. அப்போ அந்த ஜெபத்தினுடைய ரகசியம் என்ன? அழிவிலிருந்து தப்புவிக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அந்த ஜெபத்தினுடைய ரகசியம் என்ன? ஆத்ம பாரம். ஆமென். நமக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் ஆத்ம பாரத்தை இன்னும் அதிகமாய், அல்லேலூயா, இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாய் கர்த்தர் நமக்கு தர வேண்டும், தந்தருளுவாராக. ஆமென். பாடல் வரிகளில் நாம் பாடினது போல ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது ஜெபிக்கணுமே. அல்லேலூயா. ஆமென். நம்ம ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக நாம் அழுது ஜெபிக்கணும். முரட்டாட்டம் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அழுது ஜெபிக்க வேண்டும். கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டுங்க? அழுது ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டுமே. ஆனால் நாம் அழுது ஜெபிக்க வேண்டியது அவசியமாகிறது. உடலிலே சொல்லுவோம். அப்போ அழிவிலிருந்து தப்புவிக்கிற அந்த ஜெபத்தை ஒரு மனிதன் ஏறெடுக்க வேண்டுமே. ஆனால் அவன் வாழ்க்கையில் ஆத்தும பாரம் என்னதுங்க? அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஆமென். அந்த அந்த ஆத்தும பாரம் உள்ள மனிதன் தான் என்ன செய்ய முடியுங்க? ஜெபிக்க முடியும். ஜெபிக்கிற மனுஷன் தான் செயல்பட முடியும். ஆமென். ஆத்தும பாரம் உள்ளவன் ஜெபிப்பான், ஜெபிக்கிறவன் செயல்படுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. உதாரணமாக நீங்கள் யாரும் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஒருத்தங்க ரட்சிக்கப்படணும், ஒருத்தங்க மனம் திரும்பணும், எப்படியாவது இயேசுவின் பக்கம் வரணும்னு ஜெபம் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அப்போது அது செயல்படணும், அவங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லணுங்கிற ஒரு வாய்ப்புக்காக என்ன செய்வாங்க?
காத்திருப்போம். ஆமென். எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும், ஆமென், எந்த சூழ்நிலையில் இயேசுவை பற்றி அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு அந்த செயல்படணுங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்ய இருக்கும். அதுக்காகவும் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே சொல்கிறதுக்கு கிருபைதாங்க, எப்படியாவது உங்களை பற்றி சொல்லணும், எப்படியாவது அவங்க மனம் திரும்புதல் கேட்ட காரியங்களை சொல்லணும் அப்படின்னு அந்த ஒரு ஒரு வாஞ்சை என்ன செய்ய இருக்கும். ஆமென். அப்போ ஆத்ம பாரம் உள்ளவன் ஜெபிக்கிறவன் தான் செயல்படுகிறவனாயிருப்பான். ஆமென். ஆமென். செயல்படுகிறவன் ஜெபிக்கிறவன் செயல்படுகிறவன். அல்லேலூயா. ஜெபிக்காதவன் செயல்பட முடியாது, செயல்படாதவன் ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. எனவே இன்றைக்கு பகல் வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிக்கிறவர்களாய், ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல செயல்படுகிறவர்களுமாய் நாம் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 14, 15 வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். தெரிந்த வேத பகுதி தான் ரோமர் 10, 13, 14, 15 வாசிங்கள். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்களேன். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த ஆத்ம ரட்சிப்பை குறித்து இந்த வேதவசனம் சொல்கிறது. ஆமென். அவரை தொழுது கொள்ளுகிற எவனும் என்ன செய்வானுங்களாம்? ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்றால் விடுதலை என்கிற அர்த்தத்தில் அல்ல, ஆத்ம மீட்பை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இப்படி சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அந்த அந்த இடத்துல ரட்சிப்பு எதை குறித்து சொல்லப்படுகிறது? ஆத்ம மீட்பை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்போ ஒரு மனிதனுடைய ஆத்மா மீட்கப்பட வேண்டுமேயானால், ஒரு மனிதனுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டுமேயானால், ஆத்ம பாரமுள்ள ஒரு ஜெபிக்கிற செயல்படுகிற ஒரு மனிதனால தான் முடியும் என்பது இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அதை கேள்விப்படணும், அதை பிரசங்கிக்கணும், அவங்க தொழுது கொள்ளணும். அப்பதான் அவங்க என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். பிரசங்கிக்கப்படாவிட்டால் அவர்கள் கேள்விப்பட முடியாது, விசுவாசிக்க முடியாது, தொழுது கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போ நாம் செயல்பட வேண்டிய ஒரு பகுதி என்ன? பிரசங்கிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக. ஆமென். நாம் பிரசங்கிக்க வேண்டிய காரியம் என்ன? சமாதானத்துக்குரியவைகளை, நல்ல காரியங்களை நாம் பிரசங்கிக்கும் பொழுது அது ரட்சிப்புக்கு ஏதுவாக என்ன செய்கிறதுங்க? மாறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை குறித்து எழுதி வைத்திருக்கிற ஒரு வேத வாக்கியத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 12 சீஷர்களை வரவழைத்து துரத்த, குணமாக்க கொடுத்து, பிரசங்கிக்கவும் அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பின்பற்றின சீஷர்களுடைய பிரதானமான ஒரு சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். சுகமாக்க, துரத்த, குணமாக்க, பிரசங்கிக்க. ஆமென். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சீஷர்கள் தான். அல்லேலூயா. ஆமென். நாம் சீஷர்களாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா நாமும் துரத்தணும், நாமும் குணமாக்கணும், நாமும் பிரசங்கிக்கணும். அல்லேலூயா. ஆமென். பிரசங்கம்னா என்ன? அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அப்படிங்களா? இல்லை, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவிக்கிறது கூட பிரசங்கம் தான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு வேத பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென். நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்தை வேதத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் அது முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சீசராக்கி அறிந்தபோது கலிலேயாவுக்கு போனார். இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்ன செய்தாருங்களா? அநேகரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார். ஆமென். ஆமாம். ஒரு மனிதனுடைய ரட்சிப்பினுடைய முதல் படி என்னன்னா, அவன் இயேசுவை பின்பற்றுகிறவனாய், இயேசுவை அறிந்து கொள்ளுகிறவனாய் மாத்திரமல்ல, பாவ மன்னிப்புக்கென்று அவன் ஞானஸ்நானத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா.
எனக்கு நிறைய பேர் சுவிசேஷம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசுவை பற்றி சொல்லணும், அவங்க நாவினால ஆமாம் இயேசு நல்லவர்னு சொல்லி அறிக்கை பண்ணால் போதும், அவங்க நேரம் எங்கே வந்துடுவாங்க, பரலோகம் வந்துடுவாங்கன்னு நிறைய சுவிசேஷ கூட்டங்கள் அதோடயே முடிஞ்சிருது. அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்க முன்னாடி வாங்க, முன்னாடி வராங்க. நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள், ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு ஒரு இருதயத்துக்குள்ளே வாங்க இயேசு நாமத்தில் ஆமே. எத்தனை பேர் கை தூங்க? 50 பேர். இன்றைக்கி 50 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு கணக்கில் வருது. ஆனால் அது கணக்கு முழுமையான கணக்காக என்ன செய்யாதுங்க, வராது. அல்லேலூயா, ஆமென். ஆமாம், அது முழுமையான ஒரு கணக்குக்குள்ளே வரணும்னா எங்கே வரணுங்க? அவங்க சீஷர் ஆகணும், சபைக்குள்ளே என்ன செய்யணுங்க, வரணும். அப்புறம் ஞானஸ்நானங்கிற அந்த சத்தியத்திற்கு தங்களை என்ன செய்யணுங்க, ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அவங்க தான் தேவனை பின்பற்றுகிற முழுமையான சீஷர். அல்லேலூயா. ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா பரலோகம் போக முடியாதா? ஞானஸ்நானம் தான் ஆக்கினைக்கு நம்மை தப்பு வைக்கும். ஆமென். அல்லேலூயா. மார்க் 16:16 நாம் இப்படி வாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம், வாசிங்களா, வாசதான் புரியும். விசுவாசம் உள்ளவனாகி ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவான். அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் அப்படிங்கிற அந்த சத்தியத்திற்கு தங்களை கீழ்ப்படிந்தவர்கள் ஆக்கினைக்கு தப்பு வைக்கப்பட்டவர்கள், ரட்சிப்புக்கு ஏற்றவர்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் விசுவாசித்தும் அல்லது ஆண்டவர் தான் ரட்சகர் என்று அறிந்தும் ஞானஸ்நானம் என்கிற சத்தியத்திற்கு தங்களை விட்டு கொடுக்காதவர்கள், அவர்கள் ஆக்கினைக்கு தப்பிக்கொள்ள முடியாது. அந்த வசனம் அப்படித்தான், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு உள்ளாக நியாயம் தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. அதனால நம்ம ஏதோ இயேசுவை பற்றி சொல்றதோட நிறுத்திடக்கூடாது, அவங்களை ஆக்கினைக்கு தப்ப எங்கே வந்துடணுங்க, ஆலயத்துக்குள்ளே வந்து ஞானஸ்நானத்துக்கு அவங்களை வழி நடத்தி விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே ஆண்டவராகிய இயேசு அநேகரை சீஷராக்கி என்ன செஞ்சாருங்களா, ஞானஸ்நானம் கொடுத்தாரா. நமக்கு அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஆமென். 4வது வசனத்தில் பாருங்க, இருந்தபடியால் சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். எந்த ஊருக்கு வந்திருக்காருங்க இப்போ? சீகார். எல்லாரும் சொல்லுங்க, சீகார். இது எங்க இருக்குதுங்க? சமாரியாவில் இருக்கிறது. அந்த சமாரியாவில் இருக்கிற சீகார் ஊருக்கு வந்த பொழுது அங்க ஒரு கிணறு இருந்துச்சுங்களாம். 6வது வசனத்துல, யாக்கோபுடைய கிணறு. அவர் பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றினருக்கு என்ன செஞ்சாருங்க, உட்கார்ந்தார். அல்லேலூயா. அவன் பிரயாணம் களைப்பை கொண்டு வருது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இப்போ பிரயாணத்தின் களைப்புல இயேசு அந்த கிணற்றினருக்கு என்ன செஞ்சாருங்களா, வந்தார். அது எத்தனை மணி வேலைங்க? 6ஆம் மணி வேலை. 6ஆம் மணி வேலைன்னா எத்தனை மணிங்க? யாருக்காவது ஐடியா இருக்குங்களா? நான் நிறைய நேரம் சொல்லி கொடுத்துட்டேன். இயேசு சிலுவையில் எத்தனை மணிக்கு தூங்கினாரு? 6ஆம் மணி நேரம்னா என்ன? 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்ன நடந்துச்சு? 12 மணி. எத்தனை மணிங்க? 12 மணி. வெரி குட். ஆண்டவனால 12 மணி களைப்பு, மத்திய வெயில், ரொம்ப களைப்பில் வந்து என்ன செய்கிறாருங்க, இருக்கிறார். அங்கே அவருடைய சீசர்கள்லாம் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி எங்கே போயிட்டாங்க? ஊருக்குள்ளே போயிட்டாங்க. அப்படின்னு இந்த கிணறு எங்கே இருக்குங்க? ஊருக்கு வெளியே இருக்கிறது, யாக்கோபுடைய கிணறு. அங்கே நடந்தது என்ன? அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்க, 9வது வசனம். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தங்களவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? அல்லேலூயா. என்ன கேள்விங்க? யூதர்கள் சமாரியர்களோட என்ன செய்ய மாட்டாங்களா? சம்பந்தம் கலக்கிறது என்னங்க, பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறதா? இல்லை, தண்ணி கூட வாங்க மாட்டாங்க. அந்த வீட்டு பக்கம் போக மாட்டாங்க. அவங்க புழங்குற பாத்திரத்தை புழங்க மாட்டாங்க. அவங்க குடிக்கிற டம்ளர் டீ குடிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் அப்படி தான் என்ன செஞ்சதுங்க, இருந்துச்சு. ஆமென். நான் சின்ன பையனாக இருக்கும்போது கூட அவன் தனியாக ஒரு சிலர் டம்ளர் வச்சுருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இனம், குறிப்பிட்ட ஜாதி, அவங்களுக்கு தனியாக. அவங்க ஒரு சிலர் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துடுவாங்க. அந்த டம்ளருக்கு என்ன செய்ய மாட்டாங்க. ஒரு சில கடையில் டம்ளர் இருக்காது, வீட்டிலேருந்தே தொட்டாங்குச்சி அப்படிலாம் கொண்டு வந்து வாங்கி குடிச்சதெல்லாம் என் கண்ணில் நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அன்னைக்கு இருந்திருக்கு. சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் என்ன கிடையாதுங்க, ஆமாம், சம்பந்தமே கிடையாது. அவங்க யாருக்கும் எந்த உறவும், எந்த ஐக்கியமும், எந்த அன்பு பாராட்டலும் இல்லை. அந்த நிலைமையில இருந்த அந்த சூழ்நிலையில அவர் கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு என்ன செய், தா, உன்னுடைய பாத்திரத்துல இருந்து எனக்கு தண்ணி கொடு அப்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு பாரபட்சம் பாராதவர். அல்லேலூயா. ஒரு நாளும் நாம் ஆராதிக்கிற தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. ஆமாம், அவர் இந்த ஜாதி இந்த மாதிரி வித்தியாசங்கள் எல்லாம் தேவனால் உண்டானது அல்ல.
ஆமென். அது நம்முடைய வசதிக்காக, நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய சுதந்திரங்களுக்காக அல்லது நம்முடைய என்ன சொல்றதுங்க, ஆசீர்வாதங்களுக்காக மனிதனால் உண்டாக்கப்பட்டது. தன்னை மேன்மைப்படுத்த தான் மேன்மையா இருக்கணும், அல்லது தான் மற்றவர்களை அடிமைப்படுத்துவதற்காக மனிதனால் உண்டாக்கப்பட்டது. ஆமென். ஆண்டவர் அதையெல்லாம் உடைக்க தான் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அந்த கிருபைகளை கத்த தருவாரா? ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் இன்னுமே அது முடிய மாட்டேங்குதுங்க. நாங்கள் இந்த கட்டட வேலை செய்த ஒருத்தருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி, நான் இந்துவிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன், இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கினார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் கேட்டால் உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டான்? இல்லைண்ணே, எனக்கு 30 வயசு ஆகிட்டு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னார். அப்போ ஏன் அப்படின்னா, எனக்கு மூத்த இன்னொருத்தர் இருக்கான், அவனுக்கு 32 வயசு ஆச்சு, அவனுக்குன்னா கல்யாணம் நடக்கல. என்ன விஷயம் அப்படின்னா, என்னத்தில் இல்லை, ஒரு ஜாதகம் பொருத்தம், ஜாதிக்குள்ளே என்னதுங்க, கோத்திரம், குலம், கோத்திரம் ஏகப்பட்டது இருக்குண்ணே, ஒன்றும் அமைய மாட்டேங்குது. இன்னைக்கு படிப்பு, அதோட பணம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எதில் போனாலும் எங்கே தான் முடியுது? பணத்தில் தான் இருக்குது. வீடு வாசல் ஏதோ ஒரு குறை சொல்லி என்ன செஞ்சுறாங்க, எல்லாம் கரெக்டாக இருந்தால் என்ன இல்லாமல் போயிடுது. 10 பொருத்தமாக 11 12 பொருத்தமாக இருக்கணுமா, 8 7 உடனே அது இல்லாமல் போயிடுது. அப்படி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சொன்னேன், பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிக்கிறவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையா? எல்லா பொருத்தம் பார்க்குறான், கடைசியில் ஆக்சிடென்ட்ல செத்து போயிடறான். எல்லா பொருத்தம் பார்க்குறான், அவன் தான் டைவர்ஸில் போய் நிற்கான். நல்லா அதுவும் உண்மைதானா அப்படின்னார். அல்லேலூயா, ஆமென். அப்புறம் நான் சொன்னேன், இந்த முதல்ல இந்த ஜாதி என்ன செய்யணும், மாறணும். அடுத்த தலைமுறை சர்டிஃபிகேட் வாங்கும்போது என்னவா வாங்கணுங்க, ஜாதி இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்படி தருவாங்களா ராமா? இப்போ தர்றாரு அப்படின்னு. அல்லேலூயா. அதனால் நீங்கள் உங்கள் பேரன் பேத்திக்கு வாங்கும்போது எப்படி வாங்குங்க? அல்லேலூயா, ஆமென். ஆமாம், ஆண்டவர் நல்லவர், ஆண்டுடைய கிருபை இருப்பதாக. அப்படி வந்தால் தான் இந்த ஜாதி என்ன செய்யுங்க, ஒழியும். ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது இப்படி ஜாதியோடு என்ன செய்யலைங்க, படைக்கலை. நம்ம தான் விஸ்தாரமாக மொழிக்கு தகுந்தாற் போல், கலாச்சாரங்களுக்கு தகுந்தாற் போல் இனங்களை பிரித்தோம். அப்புறம் அதே ஜாதியாக பிரித்து வேறு வேறு மாதிரி இன்றைக்கி நாடு எங்கேயோ போயிட்டு, உலகம் எங்கேயோ என்ன செஞ்சுடுங்க போயிட்டு, கருப்பு வெள்ளை ஒரு பக்கம், ஜாதி ஒரு பக்கம், எங்கே பார்த்தாலும் சண்டை, வெட்டு, குத்து, கொலை. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஜாதி பார்க்குற தேவன் அல்ல. அதனால தான் ஒரு சமாரிய ஸ்திரீயின் இடத்துல போய், எனக்கு என்ன செய், தாகத்துக்கு தா என்று சொல்லி என்ன செய்கிறாருங்க, கேட்குறார். ஆமாம். அதுக்கு ஆண்டவருடைய பதில் என்ன? இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஆமாம். தேவனுடைய ஈவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். தேவன் இரக்கமாய், ஈவாய், கிருபையாய் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஜாதியை பார்த்தா ரட்சிப்பை தந்தார், அல்லது ஆண்டவர் நம்ம ஜாதியை பார்த்தா ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் மேன்மையும் இந்த உலக நன்மைகளை நமக்கு தந்தார்? இல்லவே இல்லை. ஆமாம். ஆமாம், அவர் நம்ம மேலே வச்சு இரக்கம், அவர் நம்ம மேலே வச்சு ஈவு கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாருங்க, ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த ஈவை தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுங்க, உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். 11வது வசனம் பாருங்க, மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாக இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாக யாக்கோபை பார்க்க நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவங்களும் இங்கே குடித்ததுண்டே. ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமாம். இப்போ ஆண்டவர் பாருங்க, அவரோட சம்பாஷிக்கிறார். கேள்வி பதில், கேள்வி பதில். ஆமென். இதுதான் பிரசங்கம், இதுதான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமாம். ஒரு தேவை அங்கே வருகிறது, அதிலிருந்து கேள்வி வருகிறது, அதிலிருந்து பதில் வருகிறது, அதிலிருந்து சத்தியம் என்ன செய்யப்படுதுங்க, பிரசங்கிக்கப்படுகிறது. ஜீவ தண்ணீர், பரலோக ராஜ்யம், ஆமென், தன்னை குறித்த தேவனை குறித்த ஈவு, இதையெல்லாம் அங்கே சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. திரும்ப நம்ம ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமல் நான் இங்கே மொண்டுக்குள்ளே வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். அப்போ அவர் திரும்ப சொல்கிறார், இயேசுவை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. அல்லேலூயா. ஜீவ தண்ணீருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் ரட்சிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எப்படி வேணாலும் வாழ்ந்தால் ரட்சிப்பை அல்லது ஜீவ தண்ணீரை வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு காரியங்களை என்ன செஞ்சிருக்காருங்க, வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு புருஷன் இல்லை. ஏசாவை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படியெனில் 5 புருஷன் எனக்கு இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவர் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய். ஆமென். அவருடைய வாழ்க்கை அங்கே படம் காட்டி சொல்லப்படுகிறது. தீர்க்க தரிசனமாய் அல்லது வெளிப்பாடாய் ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் என்ன செய்கிறாருங்க சொன்ன பொழுது, அவள் திரும்ப ஒரு சில கேள்விகளை கேட்டு தன் வாழ்க்கை ஆண்டவருக்கு என்ன செய்கிறாளுங்க, ஒப்பு கொடுக்குறாள். அல்லேலூயா. குடத்தை அங்கேயே வச்சுட்டு எங்கே போயிட்டாளுங்க, ஊருக்குள்ளே போயிட்டான். போய் சொன்ன விஷயம் என்ன,
வாசிங்க அந்த வசனத்தை. 29, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவோடு பேசின அவள் இப்பொழுது யாரோடு பேசுகிறார்? மனிதர்களோடு பேசுகிறார். ஆமென். அங்கேயும் சம்பாஷணை தான், பெருசாக ஒன்றும் சத்தியம் வசனமெல்லாம் என்ன செய்யலைங்க, பேசலை. எனக்கு என்ன செஞ்சாரோ அதை அப்படியே அவள் சொல்லுகிறாள். நான் என்ன செஞ்சேனோ அதை எல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டாரு, நீங்கள் வாங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம அநேகர் அந்த ஊரில் கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 39 வசனம் பாருங்க. இயேசு நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஆமென். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அல்லது பிரசங்கிக்கிறதுனா என்ன? நாம் நடைமுறையிலே உரையாடி அவருடைய தேவைகளுக்கு ஏற்ப ஆமென் சத்தியத்தை தேவ ஒத்தாசையோடு அறிவிப்பது தான் சுவிசேஷம். அல்லேலூயா. அல்லது தேவன் நமக்கு செய்தவைகளை சாட்சியாக சொல்லி அறிவிப்பது தான் சுவிசேஷம். அதுவே ரட்சிப்புக்கு ஏதுவாய் அநேகர் விசுவாசத்திற்கு நேராக திருப்பக்கூடிய வல்லமை உடையது. அல்லேலூயா. நீங்க ஏதோ மிகைப்படுத்தி ஆண்டவராக இயேசு பற்றி சொல்லி அல்ல. ஆமென். உங்க காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் செஞ்சதை சொன்னாலே போதும், ரட்சிப்பு நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக மாறிடுவாங்க. அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் 42வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 40, 41, 42 அவர்கள் அங்கே வந்து தங்கும்படி சொல்கிறாங்க. இயேசு அங்கே போய் 2 நாள் அங்கே என்ன செஞ்சாருங்க, தங்கினார். அநேகர் அவருடைய உபதேசத்தை 41 பாருங்கள். அப்பொழுது அவருடைய உபதேசத்தை நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார். அல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்பு இங்கே 2 கூட்டம் அல்லது ரட்சிப்புக்கான 2 காரணங்கள். ஒன்று அந்த பெண் சாட்சி சொன்னதுனால விசுவாசித்த ஒரு கூட்டம், இன்னொன்று ஆண்டவராக இயேசுவின் உபதேசத்தை கேட்டதனால விசுவாசித்த ஒரு கூட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஜனங்கள் 2 விதத்தில் ரட்சிக்கப்பட முடியும். ஒன்று யாரோ ஒருவர் சொல்லுகிற சாட்சி, யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை அறிவிக்கப்படுகிறதுனால ரட்சிப்புக்கு விசுவாசத்துக்கு ஏதுவாய் மாற முடியும். இன்னொன்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவின் உபதேசங்களை கேட்கும் பொழுது அது ரட்சிப்புக்கு ஏதுவாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நாம் சமயத்துக்கு ஏற்றார் போல இந்த 2 காரியங்களையும் நாம் அறிவிக்கிறவர்களாய் பிரசங்கிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை அறிவிக்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். ஆமென். அப்போ அழிவிலிருந்து தப்புவிக்கிற அந்த ஜெபத்தினுடைய ரகசியம் என்ன? ஆத்தும பாரம். ஆத்தும பாரத்தோடு செயல்படுகிற அனுபவம். ஆமென். எப்படி செயல்பட வேண்டும்? அதற்கு ஏதாவது விசேஷத்தை ஞானம், படிப்பு, கல்வி ஒன்றும் அவசியமில்லை. தேவ ஒத்தாசையோடு நாம் பேச்சு வழக்கிலே நமக்கு தந்திருக்கிற ஞானத்தின்படி ஆமென் நாம் சொல்லும் பொழுது அது நிச்சயமாய் விசுவாசத்திலே அநேகரை திருப்ப வல்லமை உடையது. அழிவிலிருந்து அநேகரை ரட்சிக்க வல்லமை உடையது. ஆமென். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே அநேகரை ரட்சிக்கிறதற்கு ஆண்டவர் எப்படி இருந்தாருங்களா? ஆமாம். வாசிக்கலாங்களா இந்த வசனத்தை? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தினுடைய தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் ஆமென் அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற விசுவாசிகளை ரட்சிக்க. பிரைஸ் தி லார்ட். என்ன பிரசங்கங்க? பைத்தியமான பிரசங்கம். அதில் தான் ரட்சிக்கிறதுக்கு அவர் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பண்ணுறது அங்கே இருக்கிற ஒரு 20 பேரில் 10 பேருக்கு பைத்தியமாக தான் தெரியும். ஆமென். பைத்தியம் மாதிரி நம்ம எனக்கு உளறிட்டு இருக்கு, இந்த வாயாடி என்ன பேசுகிறான் கேட்போம் அப்படின்னு பவுலை பார்த்து சொன்ன மாதிரி நம்மளையும் பார்த்து ஒரு கூட்டம் சொல்லும். ஆனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. யாரை இந்த பைத்தியமான பிரசங்கத்தில் ரட்சிக்கணும்னு ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். அல்லேலூயா. அவர்களை தேவன் பக்கம் தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றுகிறதற்கு ஆமென் இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் அவசியம். ஆமென். ஆத்தும பாரத்தோடு ஜெபமும் ஆத்தும பாரத்தோடு அந்த ஜெபத்தோடு நின்று விடாமல் செயல்படுகிறவர்களாய் நாம் மாறும் பொழுது அழிவில் இருந்து தப்புவிக்கப்படுகிற ஒரு திரள் கூட்டத்தை நாம் காண முடியும். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஜெபம். ஆமென். ஆமென். ஜெபம் என்ன செய்யுங்க? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. ஜெபம் உயர்த்தும். சத்தமாக சொல்லுங்க. ஜெபம் ஆசீர்வதித்து உயர்த்தும். ஆமென். யாபேஸ் ஜெபித்தான். அது அவனுக்கு என்னவா மாறிச்சுங்க?
ஆசீர்வாதமாக மாறிச்சு. யாக்கோபு ஜெபம் பண்ணார், ஆசீர்வாதமாக மாறிச்சு அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தின் உயர்த்துகிற ஆசீர்வதிக்கிற ஜெபத்தினுடைய ரகசியம் என்னன்னா ஆசை. என்னதுங்க? விருப்பம். விருப்பம் உள்ள ஆசையுள்ள ஒரு மனிதன் தான் ஜெபித்து ஆசீர்வாதித்து உயர்த்தப்பட முடியும். சங்கீதத்தின் புஸ்தகம் 109:17 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, சங்கீதம் 109:17 பரிசுத்த ஆவியானவர் இப்படி எழுதி வச்சிருக்கிறார். வாசிக்கலாம். அடுத்தவங்க வாசிங்க. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாக விலகி போகலாம். அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? நாம் ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும், அல்லது ஆசீர்வாதத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டதுனால தான் யாபேஸ் ஜெபம் பண்ணா, என் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை ஆசீர்வதியும் அவன் ஜெபித்தான். ஆசையோடு அந்த 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 எதிர்பார்ப்போடு விருப்பத்தோடு ஜெபித்தான். அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. ஆமென். எனக்கு பரிவாரங்கள் இருக்கிறது, எனக்கு ஆசைகள் இருக்கிறது, ஆனால் எனக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கள் அண்ணன் என்னை கொல்ல வர்றான், நீங்கள் தான் என்ன செய்யணும், பாதுகாக்கணும்னு ஒரு ஆசையோடு அவன் ஜெபித்தான். பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தார்களே நானுமை போக விடுவதில்லை. அந்த ஆசை, அந்த விருப்பம் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. காலேப் என்கிற ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய மகள் அக்சாலை திருமணம் முடித்து அனுப்புகிறான். ஆமென். அவருடைய கணவன் பேர் ஒத்தனியேல் என்று நினைக்கிறேன். திருமணம் முடிஞ்சு போகும்போது அவனுக்கு கொஞ்சம் நிலங்கள் கொடுக்கப்படுகிறது சீதனமாக. ஆனால் அது எல்லாமே வறட்சியான நிலம். எல்லாமே எப்படிப்பட்ட நிலங்க? அதில் அவளுக்கு விருப்பம் இல்லை. அவளுக்கு அது என்ன விருப்பம் இல்லை. அவளுக்கு ஒரு ஆசை, எல்லாம் இருக்குது இல்லை, இவர் நல்லதாக கொடுக்கலாம்ல, செழிப்பா கொடுக்கலாம்ல, நல்லா தண்ணி பாயிற இடமா வயலை கொடுக்கலாம்ல அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. அதை யாருக்கிட்ட சொல்கிறான்னா புருஷன்கிட்ட கேட்குறான். நாங்கள் அப்பாட்ட கேட்க போகிறேன், நீங்கள் எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும். அவர் சரி, நீ கேளு, உங்கள் அப்பா தானே வேணுங்கிறத கேளு அப்படின்னா அவள் கழுதையை விட்டு இறங்கி தன் தகப்பனத்தில் கேட்கிறார். வறட்சியானதை தந்தீங்கப்பா, நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, செழிப்பான நீர் பாய்ச்சலானதையும் தாங்க. அல்லேலூயா. அந்த விருப்பம், ஆசை விண்ணப்பமாய் மாறினது. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான வயலை தந்தார். வாசிங்க, நியாயாதிபதிகள் 1:15 வசனம். ஆமென். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால். அப்பொழுது காலேப் ஆமென் கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டு ரொம்ப நல்லவர். பாருங்க, அவரிடத்துல எல்லாமே இருக்கிறது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொல்லி இருக்கிறார். அவர்கிட்ட திரளா இருக்குது. பாருங்க, நமக்கு தேவையானதை அவரால் தர முடியும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஆனால் நம்ம ஆசைப்படணும், நம்ம கேட்கணும். கேட்டால் நிச்சயமா நமக்கு என்ன செய்வாருங்க, அவர் தருகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் ஏதோ கொஞ்சம் வச்சிருக்கிற ஆண்டவர் அல்ல, அவர் நிறைவா வச்சிருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். நமக்கு தேவையானது நிச்சயமா அவர் தருவார். அதெல்லாம் நமக்குரியதை நாம என்ன செய்வோங்க, ஆசைப்படுவோம், விரும்புவோம். அல்லேலூயா. விருப்பத்தை விண்ணப்பமா மாற்றுவோம். அது ஜெபம் நமக்கு ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இந்த ஆசைக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. அல்லேலூயா. ஆசைக்கு என்ன இருக்குதுங்க? நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனைனா, தேவனை அறிகிற அறிவுடன் கூடிய ஒரு ஆசை இருக்க வேண்டும். எப்படிங்க அந்த ஆசைக்கு நிபந்தனை என்ன? தேவனை அறிகிற அறிவுடன் கூடிய ஒரு ஆசை. இப்போ அக்சாலுக்கு ஒரு அறிவு இருந்துச்சு. என்னன்னா, எங்க அப்பாட்ட வறட்சி மாத்திரம் அல்ல, செழிப்பான வயல் அவர்கிட்ட என்ன செய்யுது இருக்குங்கிற அறிவு இருந்ததுனால அவள் இல்லை, நான் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு என்ன செய்தாலுங்க, அவள் கேட்டு பெற்றுக்கொண்டாள். அதுபோல நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எதையெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த அறிவோடு கூடிய ஒரு ஆசை நமக்கு ரொம்ப ரொம்ப என்னதுங்க, அவசியம். அல்லேலூயா. நம்ம இரண்டாவது நிபந்தனை என்னன்னா, ஆடம்பரத்திற்கான ஆசை அல்ல, அத்தியாவசியத்திற்கான ஆசை நமக்கு அவசியம். அல்லேலூயா. ஏதோ ஆடம்பரமா இந்த உலகத்துல வாழ்றதுக்காக நாம் தேவனிடத்தில் ஆசைப்படுகிறது அல்ல, நாம் அத்தியாவசியமான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட நாம் ஆசைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இதுதாங்க ஆசைக்கான நிபந்தனை. ஒன்று, தேவனை அறிகிற அறிவோடு கூடிய ஆசை. ஆமென். ஆண்டவர் நல்லவர். கண்ணீரோடு ஜெபித்த அந்த எசேக்கியாவுக்கு தெரியும், ஆயுசின் வருஷங்களை அவர் கரத்துல என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறாருங்க. எனக்கு காலம் குறிக்கப்பட்ட என்ன, என் வியாதி என்னை கொள்ற அளவுக்கு வல்லமை உள்ளதா இருந்த என்ன, நான் ஆராதிக்கிறவர் எனக்கு சுகம் தர முடியும், நான் ஆராதிக்கிற எனக்கு ஜீவனை கூட்டி கொடுக்க
முடியுங்கிற ஒரு அறிவு அவனுக்கு என்ன செஞ்சதுங்க, இருந்ததுனாலதான் சுவர் பக்கமா திரும்பி என்ன நினைத்தரலும், என் உத்தமத்தை நினைத்தரலும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண முடிந்தது. அல்லேலூயா. பாருங்க, அந்த தேவனை அறிகிற அறிவோடு கூடிய அந்த ஆசை அவனை அழிவிற்கு தப்புவித்து 15 ஆண்டு காலங்கள் அவனுக்கு என்ன செஞ்சதுங்க, ஜீவனை கூட்டி கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனை அறிகிற அறிவோடு கூட ஒரு ஆசை நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஊசாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு பாருங்க, எப்படியாவது தேவனுடைய பெட்டி கீழே விழுந்துடக்கூடாது. ஆனா அது தேவனை அறிகிற அறிவோடு உள்ள ஆசை அல்ல. அல்லேலூயா. ஆமா, ஆசையோட விருப்பத்தோட தேவ பெட்டியின் மேல உள்ள தாகத்தோட தான் போய் தொட்டுட்டான். அதே இடத்துல அடி விழுந்து அதே இடத்துல செத்து போயிட்டான். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆசை அவசியம். ஆனா அது ஆசை ஆசீர்வாதமா மாறணும்னா தேவனை அறிகிற அறிவோடு கூட ஆசை இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே நாமும் எசேக்கியாவை போல, எஸ்தரை போல, அல்லேலூயா, ஆமென், நம்முடைய ஆசை, ஆமென், யாபேசை போல தேவனை அறிகிற அறிவோடு கூட ஆமென் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமாம், அதே போல ஆடம்பரத்திற்கல்ல, ஆமென், ஆடம்பரத்திற்கல்ல, நாம் அத்தியாவசியத்திற்காக என்ன செய்வோங்க, ஆசைப்படுவோம். நம்ம ஆசைப்படுறது பெருசாக இருந்தாலும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நம்முடைய நம்முடைய தேவைக்காக அல்லது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக, நம்முடைய அத்தியாவசியத்திற்காக நாம் ஆசைப்படுறது பெருசாக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாருங்க, தருவார். தான் மலடி என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். தனக்கு இத்தனை ஆண்டு காலம் குழந்தை இல்லை என்பதும் அன்னாளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவள் ஒன்றை அறிந்து கொண்டால், லேட்டாக அறிஞ்சாலும் கரெக்டாக அறிந்து கொண்டால், ஆண்டவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. என் மலட்டுத்தன்மையை மாற்றி என்னை கர்ப்பவதிங்கிற ஒரு சந்தோஷத்துக்குள்ள கொண்டு போக, மலடியே சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குகிறவர் அவர் என்பதை அறிந்து கொண்ட பொழுது அவள் தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி பொருத்தனையோடு என்ன செய்தாளுங்க, ஜெபித்தாள். பாருங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டாள். அல்லேலூயா. எப்பொழுது தேவனை அறிகிற அறிவோடு கூட ஒரு ஆசை ஒரு மனிதனுக்குள்ள வருகிறதோ அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கான வாய்க்காலாய் மாறும். அவள் ஒவ்வொரு வருஷம் ஆலயத்துக்கு வருகிறாள், ஒவ்வொரு வருஷம் கண்ணீரோடு வருகிறாள். ஆனால் அவளுக்குள்ள ஒரு குழந்தை வேணுங்கிற ஆசை இருந்தது. ஆனால் தேவனை அறிகிற அறிவோடு கூட அந்த ஆசை அது வரைக்கும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அந்த ஆண்டிலே தேவனை அறிகிற அறிவு நிறைந்த ஒரு ஆசை, நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அவர் மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குகிறவர் என்கிற அந்த அறிவோடு போய் ஆண்டவர் பாதத்தில் தன் இருதயத்தை ஊற்றி விட்டால் பாருங்க, அந்த ஆண்டிலேயே கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுத்தார். அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆடம்பரத்திற்காக அல்ல, ஆமென், நம்முடைய அத்தியாவசிய தேவைக்காக நாம் ஆசையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆமென், தேவனை அறிகிற அறிவின் ஆசையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தின் ஜெபம் நம்மை உயர்த்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். லேயாளும் கூட ஆண்டவர் என் இழிவை இல்லாமல் போக பண்ண அவரால் முடியும் அப்படின்னு அவள் ஆண்டவரை குறித்து அறிந்திருந்தாள். ஆமென். அதனால தான் நான் கேட்டதை அவர் எனக்கு தந்தார் என்று சொல்ல அவரால் முடிந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னாளாகட்டும், லேயாளாகட்டும், ஆமென், எசேக்கியாவாகட்டும், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவரால் என்ன செய்ய முடியும், அவரை குறித்ததான காரியங்களை அவர்கள் அறிந்திருந்ததுனால தான் கேட்டாங்க. அல்லேலூயா. எங்கள் ஆபிரகாமை குறித்து கூட வேதம் சொல்கிறது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அப்ப அவன் தேவனை குறித்து அறிந்திருக்கிற அறிவு என்ன, வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருங்க, அவர் செய்வாருங்க. அல்லேலூயா. ஒருவேளை வாக்குத்தத்தத்துக்கு என் வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், வாக்குத்தத்தத்துக்கும் சூழ்நிலைக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எப்படியோ அவர் சொன்னதை நிச்சயம் செய்வார் அப்படிங்கிற ஒரு அறிவு ஆபிரகாமுக்கு இருந்ததுனாலதான் அவன் விசுவாசத்தில் உறுதி உள்ளவனாக இருந்து அவன் ஒரு ஈசாக்கை என்ன செய்தானுங்க, பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு அவனுடைய சந்ததிக்குள்ளாய் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற வாக்கு தத்தத்திற்கு சொந்தக்காரனாய் மாறி போனான். அல்லேலூயா. அது உங்களுக்கு தந்த வாக்கு தத்துவம், உங்களுக்கு தந்த வார்த்தை, ஆமாம், அதை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லவர்னு நம்பி, அல்லேலூயா, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தேவையான விசுவாசம் உடையவர்களாய், ஜெபத்தை உடையவர்களாய், விண்ணப்பத்தை உடையவர்களாய் நாம் வாழ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இப்போ ஜெபத்தின் ரகசியம் என்ன? ஆத்ம பாரமும் ஆத்ம பாரத்தோடு கூடிய செயல்பாடு. ஆமென். ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஜெபத்தின் ரகசியம் என்ன? ஆசை, தேவனை அறிகிற அறிவோடு கூடிய ஆசை, ஆடம்பரத்திற்கு அல்ல. ஆமென். அன்றாட அல்ல அத்தியாவசியமான தேவைகளுக்கான ஆசையோடு ஜெபிக்கிற விண்ணப்பத்திற்கு நிச்சயமாக உயர்வும் மேன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். சாதாரணமாக ஆடு மேய்ச்சும் அரசன் ஆயிட்டான். ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது ஒரு பெரிய ஆலயத்தை தேவனுக்கு என்ன செய்யணும், கட்டணும். அவன் எண்ணங்களுக்கும் அவன் சக்திக்கும் அவனுடைய திறமைக்கும் அப்பாற்பட்ட ஒன்றை தான் ஆசைப்படுகிறான். ஆனால் அவனுக்கு நல்லா தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர் என்று. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அதை நிச்சயமாகவே அவன் கரங்களை கொண்டு செய்யாவிட்டாலும் அவன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற அடுத்த சந்ததியை கொண்டு அவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் இன்னைக்கு ஜெபம் பண்ணுறது அடுத்த சந்ததியில் கூட நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அவன் உங்கள் கண்கள் காண அல்லது உங்கள் கண்கள் காணாவிட்டாலும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
ஆமென். அப்படி அவர் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். 1 தீமோத்தேயு 1 12வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார். என்னை பலப்படுத்துகிற 1 தீமோத்தேயு 1:12 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:12 வாசிக்கணும். 2 தீமோத்தேயு 1:12 அது நிமித்தம் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆகினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. பாருங்க, பவுல் தேவன் எப்படிப்பட்டவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு அறிவு அவருக்கு என்ன செஞ்சதுங்க, இருந்தது. இன்னைக்கு தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற நம்மளும் ஆமென், தேவனை அறிகிற அறிவோடு கூட உள்ள ஒரு ஆசை நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை உயர்த்தும். தேவனை அறிகிற அறிவோடு கூட இருக்கிற ஆசை உள்ள ஜெபம், விருப்பம், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் விருப்பம் உள்ள ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து என்ன செய்யுங்க, உயர்த்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு ஸ்டேட்டஸில் இப்படி பார்த்தேன். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஜோசப் ஆல்ட்ரின் அவர் சொன்ன ஒரு காரியம். நான் 10 ஆண்டுகள் மருத்துவ படிப்பை படித்தேன். ஆனால் ஒருவேளை நான் டாக்டராக இருந்திருந்தா நான் இருக்கிற அந்த தூத்துக்குடியில் ஏதோ கொஞ்சம் பேருக்கு என்ன செஞ்சுருக்கோம், தெரிஞ்சிருக்கும். அந்த டாக்டர் நல்ல டாக்டருங்க, கைராசி டாக்டர், இவர்கிட்ட போனால் ஊசி போட்டு நல்லாயிரும் அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு என்ன செஞ்சுருக்கோம், தெரிஞ்சிருக்கும். ஆனால் 10 ஆண்டுகள் படித்த அந்த அறிவை, அந்த மருத்துவ படிப்பை தூக்கி மூட்டை கட்டி என்ன செஞ்சேன், ஓரமாக போட்டுட்டு இயேசுவுக்கு என் வாழ்க்கையை என்ன செஞ்சேன், ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னை உலகம் முழுவதும் என்ன செய்கிறாரு, கொண்டு போகிறார். அப்போ பாருங்க, அவர் தேவனை குறித்த ஒரு அறிவு. ஆமென். இல்லைங்க, இந்த இயேசு என்னை ஆசீர்வதிப்பார், இயேசு என்னை உயர்த்துவார், இந்த மருத்துவ படிப்பை விட இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்தல் என்னை உயர்த்துங்கிற ஒரு அறிவு வந்ததுனால தான் அவர் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று அறிந்து தன் எல்லாவற்றையும் விட்டு வந்தார். பாருங்க, இன்றைக்கு அவர் பாடின பாட்டெல்லாம் நம்ம பாடிட்டு இருக்கிறோம், உலகமே பாடுது. அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பிரைஸ் தி லார்ட். எனவே அவர் இன்னார் என்று நாம் விசுவாசிப்போம், நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்து கொள்ளுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென். மத்தேயு 14:35 வசனம் எப்படி சொல்கிறது, இயேசு இன்னார் என்று அறிந்த அநேகர் ஒரு இடத்துல கொண்டு வந்தாங்களாம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அவ்விடத்து மனுஷர் அறிந்து செய்தி அனுப்பி கொண்டு வந்து தொட வேண்டும் என்று. பாருங்க, இயேசு இன்னார் என்று அவ்விடத்து மனுஷர் என்ன செஞ்சாங்களாம், அறிந்து கொண்டாங்க. அவர் சுகமாக்குகிறார், அவரை தொட்டா சுகமாகும், அவர் சமூகத்துக்கு வந்து எல்லாருக்கும் விடுதலை அப்படிங்கிற ஒரு அறிவு அவர்களுக்கு இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சுங்க, எல்லாத்துக்கும் செய்தி அனுப்பி கொண்டு வருவோம். அல்லேலூயா. அநேகர் அந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எனவே தேவனை அறிகிற அறிவோடு கூட நாம் ஆசைப்படுவோம். அந்த ஆசை நம்மை மாத்திரமல்ல, அநேக ஜனங்களுக்கு உயர்வுக்கு அது காரணமாக என்ன செய்யுங்க, மாறும், அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே ஜெபத்தின் ரகசியம் 1 ஆத்ம பாரமும் செயல்படுதலும். ஜெபத்தின் ரகசியத்தினுடைய இன்னொன்று ஆசை. அதில் தேவனை அறிகிற அறிவோடு கூடிய ஆசை, ஆடம்பரத்திற்கு அல்ல, அன்றாட தேவைகளுக்காக ஆசைப்படுவோம். கர்த்தர் நம்மளை நிச்சயமாக உயர்த்துவார். ஆமென். எந்திரிச்சு நிற்கலாங்களா? ஆண்டவர் நல்லவர். பேதுருவுக்கு தேவை 2 வெள்ளிப்பணம். ஆண்டவர் இடத்துல போகிறான், அவன் கேட்காமலேயே நீ ஒரு தூண்டில போடு, உனக்கு கிடைக்கும். ஆமென். அந்த நாளில் தேவை 5000 பேருக்கு சாப்பாடு. ஆனால் ஆண்டவர் ஆசைப்பட்டு 5 அப்பம் 2 மீனும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தப்பட்ட பொழுது மீதம் எடுக்க கர்த்தர் ஆசீர்வதித்தார். நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம். அவர் அந்த நாள் வரைக்கும் நம்மை கொண்டு போக அவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஆமென். ஆபிரகாமை போல ஆமென், நம் விசுவாசத்திலே அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நல்லவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஒரு ஆத்ம பாரத்தை எங்களுக்கு தாங்க. கேட்பீங்களா ஆண்டவர் சமூகத்தில்? ஆத்ம பாரத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். செயல்படுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கிறதோடு நின்று விடாமல் செயல்படுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. இயேசுவை போல ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கிற நபர்கள், நாங்கள் பேசுகிற ஆண்டவரே, நாங்கள் பழகுகிற உறவுகள் எல்லாருக்கும் உங்கள் அன்பு அறிவிக்கணுமே. அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்துடுங்க ஆண்டவரே.
ஆமென் ஆமென். அழிவிலிருந்து தப்புவிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவரே ரகசியமே ஆத்ம பாரமும் செயல்பாடும் தானே. அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்துருங்க ஆண்டவரே. செயல்படுகிறவர்களா எங்களை மாற்றுங்க. ஒரு ஓரத்தில் ஒரு மூலையில் முடங்கி கிடக்கிறவர்களா அல்ல, இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்கிற கிருபைகளை கர்த்தர் தந்துருங்க. ஆமென். ஜெபம் ஆசீர்வதித்து உயர்த்தும். அதன் ரகசியம் ஆசை, தேவனை அறிகிற அறிவோடு கூட உள்ள ஆசை. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வறட்சி மாறணுங்கிற ஆசை, ஆமென். நன்மைகளை சுதந்திரிக்கணுங்கிற ஆசை, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றவர் வல்லவருங்கிற அறிவோடு கூடிய ஆசை எங்களுக்கு இருக்கட்டும். அது விண்ணப்பமாக மாறட்டும், அது ஜெபமாக மாறட்டும். ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால் உயர்த்தப்படுகிற ஒரு வாழ்க்கை அனுபவம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் எங்கள் வாழ்க்கையில் உண்டாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வந்தது. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போயிற்று. நாங்கள் அப்படிப்பட்டவர்களா அல்ல, நாங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். அது எங்களுக்கு வரணும் ஆண்டவரே. சாபங்கள் எங்களுக்கு தூரமாக விலகி போவதாக. ஆமென் ஆமென் ஆமென். விருப்பங்களை தருகிற ஆண்டவர், வேண்டுதல் செய்ய, விண்ணப்பங்கள் செய்ய கர்த்தர் கிருபைகளையும் கர்த்தர் தருவீராக. நன்றி. வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆமாம், இது என்னுடைய வாக்கு தத்துவம். வசனம் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இது என்னுடைய வாக்கு தத்துவம். ஆமென் ஆமென். ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணம் வரணும், இது எனக்கு தந்த வாக்கு தத்துவம், அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவே, அதை எனக்கு அவர் நிறைவேற்றுவார். ஆமென் ஆமென். ஆசையோடு, தேவனை அறிகிற அறிவின் ஆசையோடு கர்த்தரை நெருங்குவோம். அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அல்லேலூயா. இன்பமானாலும் நீதானே, துன்பமானாலும் நீதானே, என் எல்லாவற்றிலும் நீதானே. இன்பமானாலும் நீதானே, துன்பமானாலும் நீதானே, என் எல்லாவற்றிலும் நீதானே. அனைத்திலும் உம் அன்பை தந்தீர், கிருபையால் என்னை நடத்தி வந்தீர். அனைத்திலும் உம் அன்பை தந்தீர், கிருபையால் என்னை நடத்தி வந்தீர். நேசிப்பேன் என் இயேசுவே உமையே, வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. சொல்லுங்க. நேசிப்பேன் என் இயேசுவே உமையே, வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆயுளெல்லாம் தேவனே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆயுளெல்லாம் ஆராதிப்பேன். இன்பமானாலும் நீதானே, துன்பமானாலும் நீதானே, எனதெல்லாவற்றிலும் நீதானே. இன்பமானாலும் துன்பமானாலும் நீதானே, எனதெல்லாவற்றிலும் நீதானே. அன்பின் நல்ல பிதாவே, என் ஆசீர்வாதமான பகல் வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி உங்கள் நாமத்தை உயர்த்த, பாட, துதிக்க, உங்களுடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபிக்க தேவன் எங்களுக்கு தந்த இரக்கங்களுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாம், இந்த நாளில் ஜெபத்தின் ரகசியம் ஆண்டவரே அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு சமாரியா ஸ்திரீயுடைய ரட்சிப்புக்காக அழிந்து போகிற அந்த ஜனங்களுடைய ஆத்துமாக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற ஆண்டவர் அந்த ஆத்தும பாரம், ஆமென் ஆண்டவரே, நீ ஜெபிக்கிறவராய் மாத்திரமல்ல செயல்படுகிறவராய் மாற்றினதே, அதே ஆத்ம பாரத்தை எங்களுக்கும் தாங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் ஆத்ம பாரம் உடையவர்களாய் ஜெபிக்க, ஆபிரகாமை போல பரிந்து பேச, ஆண்டவரே எஸ்தரை போல உபவாசித்து உம்முடைய முகத்தை தேட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல செயல்படுகிற வாய்ப்புகளையும் கர்த்தர் எங்களுக்கு உருவாக்கி தருவீராக. உம்முடைய அன்பை அறிவிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற அந்த சமாரியா ஸ்திரீ போல கர்த்தர் எங்களுக்கு என்ன சொன்னாரோ, கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறீங்களோ அதை சாட்சியாக அறிவித்து அநேகர விசுவாசத்திற்குள்ள நடத்த, உம்முடைய உபதேசங்களை அறிவித்து அநேகர விசுவாசத்திற்குள்ள கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென் ஆண்டவரே. அப்பா, ஆசைப்படுகிறவன் விரும்புகிறவன் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பான்னு சொல்லி தியானித்தோமே. ஆமென் ஆமென். ஆசைப்படுகிறவன் தான் ஜெபிக்க முடியும், ஆசைப்படுகிறவன் தான் விண்ணப்பம் பண்ண முடியும். அக்ஸால போல வறட்சியில் நாங்கள் நின்று விட்டாமல் எங்களுக்குள்ள ஒரு ஆசை வரட்டும். எங்களுக்கு செழிப்பு வேணும், நீர்ப்பாய்ச்சலான ஒரு அனுபவம் வாழ்க்கை வேணும். அதை நாங்கள் தகப்பனிடத்தில் ஆசையோடு கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் பொருளாதார வறட்சி மாறட்டும், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வறட்சி மாறட்டாண்டவரே. எங்களை ஒரு செழிப்புள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுங்கன்னு ஆசையோடு விண்ணப்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த ஆசை தேவன் அறிகிற அறிவோடு கூட
கூட உள்ள ஆசையின் விண்ணப்பமா இருக்கட்டும். ஆடம்பரத்திற்காக அல்ல ஆண்டவர், அன்றாட தேவைகளுக்கான ஆண்டவரே ஆசை உள்ள விண்ணப்பமா இருக்கட்டும் ராஜா. கர்த்தர் எங்களை உணர்த்தி நடத்துங்க. நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறது என்னதென்று அறியாது இருக்கிற வேலையில பெருமூச்சோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்ற அறிவே ஆண்டவரே இன்னும் அறிய எங்களுக்கு கிருபைதாங்க. தேவன் அப்படி செய்கிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் என்கிற ஒரு அறிவுள்ளவர்களாய் துதிக்க எங்களுக்கு கிருபைதாங்க. ஆசீர்வாதங்களை அதன் நிமித்தம் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வராத பிள்ளைகள் நினைவு கூறுகிறோம். வருகிற வாரங்களில் சுகபத்திரமாய் கொண்டு வாரோம். ஒருமித்து உங்கள் நாமத்தை உயர்த்த தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ கர்த்தர்களுக்கு நல்லவராய் போதுமானவராய் இருப்பீராக. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வருமானங்கள் இயேசுவ நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி இன்னும் மேலே வளர பலன் கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யுங்க. வசனத்தை குறித்து ஒரு வாஞ்சை உருவாகட்டும். ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து ஒரு ஆண்டவரை விருப்பம் உருவாகட்டும்னு சொல்லி செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக எமக்கு நன்றி. உடைய கரத்தில் தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து வாரம் முழுவதும் ஜெயமாய் நடத்துங்க. இரவு ஜெபம் வெள்ளிக்கிழமை ஆண்டவரே அதை ஆசீர்வதித்து தாங்க. அநேகருக்கு சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. அநேகரை ஜெபத்திற்கு அழைத்து வர கர்த்தர் கிருபைதாங்க. ஆண்டவரே, தேவன் அப்படி செய்வதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். அந்த மத்தியில் நாங்கள் வாசித்தோமே, கர்த்தராக இயேசு இன்னார் என்று அறிந்து அநேகருக்கு செய்தி அனுப்பி அநேகரை கொண்டு வந்தாங்க. ஆமென். ஜெபத்தை கேட்கிறவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநேகருக்கு அந்த அறிவில்லப்பா, அது சொல்லி அநேகரை அழைத்து கொண்டு வர, தேசத்திற்காக ஜெபிக்க, அழைந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க, எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாரும். தேவன் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இரக்கமுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு. ஆண்டவர், நன்மைகளுக்கு விரோதமாய், சமாதானத்திற்கு விரோதமாய், சுகத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகள், அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக, செயல் இழந்து போவதாக, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் கூடி வந்திருக்கிற நம் யாவரோடும், பரிசுத்தவான்கள் யாவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிறவங்களை பிடிச்சு வாழ்த்துங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.